3 மெஷின் வச்சு தான் இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டுலாம். காம்படிஷன் மத்தியில் நாங்கள் கொடுத்த 2 பாயிண்ட் இது 2 தான். ஒன்னு டைம்லி டெலிவர், இன்னொன்னு குவாலிட்டி. 1 hourல டெலிவரி பண்ணுறது அண்ட் அஃப்கோர்ஸ் வித் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் பேசிக் சல்வாஸ், ஈவன் தோ பேசிக் லெஹங்கா. ஓ ஈவன் சல்வாஸ் கூட ஓகே. இது 1 hourல வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஈவன் தோ செலிபிரிட்டியோட பொண்ணுங்க வந்து துபாயில் அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பொட்டிக்ஸ்க்கு தேவைப்படாது. ஓகே, உண்மையிலே சொல்லணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அண்ட் கரெக்டாக நம்ம பண்ணாலே போதும். யார் வேணால் இதை பண்ணலாம். மெயினாக பர்பஸே ஹஸ்பண்ட்காக தான். ஹஸ்பண்ட்காக தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நம்மளோட நாட் ஸ்டுடியோலேருந்து ஷோபிதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டு பி அ விமன் ஆண்டர்ப்ரனர் இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டே வந்து கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு டாஸ்க் தான். இவ்வளோ வருஷம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு பயணமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் உங்களை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்ட்டு. ஸோ வேர் இட் ஆல் ஸ்டார்டட் நாட் ஸ்டுடியோ அண்ட் வை இட் வாஸ் ஸ்டார்டட் அப்படின்னு தான் நான் கேட்கணும்னு வந்தேன். டு கிக் ஸ்டார்ட் ஃப்ரம் 2018 and 19 அந்த பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் பிராண்ட் நேம் வந்து வஸ்த்ராஸ். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது அதுதான். ஓகே ஓகே. ஸோ குட்டி குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையிலேருந்து ஆரம்பிச்சோம். ஸோ 1 yearலேருந்து 14 years வரைக்கும் நம்ம பாவாடை சட்டை பட்டில் என்டையர் தமிழ்நாடுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் 2022ல் நாட்ச் பொட்டிக்குங்கிறது பண்டிப்பாக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஜர்னி. நாட்ச் வந்த இதுக்கு பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் இதுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொலாபரேஷனில். ஓகே ஓகே. அந்த நேம்னு ஒன்று இருக்குல்ல, வை இட் இஸ் கால்ட் அஸ் வஸ்த்ரா. வஸ்த்ரா அண்ட் நாச் ரெண்டுமே. வஸ்த்ராஸ் அது துணியோட பேஸ் வச்சு நம்ம வஸ்த்ரா ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் நாச் வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தி வேர்ட் நாச்னா டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது மீனிங். நாச்சுங்கிறது நம்ம ப்ளவுஸில் ஒரு நாச் பண்ணுறது, அது பாயிண்ட் அவுட் பண்ணுறது, கட் பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே. அந்த நாச் பண்ணாதான் நம்ம ஸ்டிச்சோட இதே ஆரம்பிக்கும். அதனால தான் நாச்சுங்கிற பேரே நம்ம இது பண்ணது. ஓகே. ஸோ கிக் ஸ்டார்ட் வித் இது ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படின்னு இருக்குல்ல, லைக் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ட்ரீம்ஸ், பேஷன் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே எதனால் இது ஆரம்பிச்சது, எப்படி அது பயணம் வந்து ஓகே அப்படின்ட்டுலாம் போய்கிட்டு இருக்கு? என் ஹஸ்பண்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அது அந்த வயசுலேயே நான் பார்த்து வரும்போது ஓகே இது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இதையே ஒரு கோர்ஸாக எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே இது ஃபேஷனில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஓகே டே பை டேயாக அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் இந்த வஸ்த்ராஸே நான் வந்து 2019 தான் நான் ஃபவுண்டே பண்ணேன். 18 to 19 தான் நான் ஃபவுண்டே பண்ணேன். ஓகே இதையே நம்ம பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் லாஸில் இருந்தது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் லாஸில் இருக்கும்போது கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்குமே. அதனால் ஒரு 4 to 5 years கேப் ஆனதுக்கப்புறம் இது நான் ஸ்டார்ட் பண்ணது இது. ஓகே. எஸ். மெயினாக பர்பஸே ஹஸ்பண்ட்காக தான். அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி பீயிங் விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டில் தான் இருக்கும். ஆஸ் இன் லைக் இனிஷியலாக இருக்கும்போது இந்த டிசைனர் ஸ்டூடியோஸ்லாம் வந்து ரொம்ப வெரி லெஸ் இன் நம்பர்ஸாக தான் இருக்கும். பொட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தாலுமே ரொம்ப லெஸ் இன் நம்பர்ஸ் தான். நார்மல் டெய்லர் ஷாப்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்படியே ஆஸ் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டெக்கேட் பேக் பார்க்கும்போது இப்படி டெக்கேட்க்கு அப்புறமா வந்து நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடியோஸ் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அவங்களுக்கு மத்தியில் நம்ம தனித்துவமாக தெரியணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நோக்கி ஒரு பயணம்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அதுக்கு நாட் ஸ்டூடியோவில் தான் நம்ம அதை ஆரம்பித்தது. ஹோல்சேலேருந்து நாங்கள் டிசைனர் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ டிசைனர் ஃபீல்டு பொறுத்தளவுக்கு ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி. ஈவன் தோ ஹோல்சேலுமே காம்படிஷன் இருந்தது. டிசைனிங் ஃபீல்ட் பார்க்கும்போது டைம்லி டெலிவர்ட் அண்ட் குவாலிட்டி இந்த 2 தான் நாங்கள் அதில் வந்து பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவேன் நான். ஸோ காம்படிஷன் மத்தியில் நாங்கள் கொடுத்த 2 பாயிண்ட் இது 2 தான். டைம்லி டெலிவர்ட் அண்ட் த குவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம். எஸ். ஓகே. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் லைக் நாச் இஸ் நோன் ஃபார் இஸ் 1 hour டெலிவரி அப்படின்ற மாதிரி தான். ஐ திங்க் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் அது அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த 1 hour டெலிவரி அப்படின்னு இருக்கும்போது அது என்னடா ஏதோ கிமிக்ஸா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். பிகாஸ் லைக் ஒரு டிசைனர் ப்ளவுஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, லைக் டு கிக் ஸ்டார்ட் வித் அண்ட் 1 hourல டெலிவரி பண்ணுறது அண்ட் அஃப்கோர்ஸ் வித் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் 1 hour நம்ம
ஸ்டிச்சிங் கொடுக்குறது பேசிக் ப்ளவுசஸ் தான். ஸோ இப்போ டிசைனர் ப்ளவுஸ்னால் 1.5 ஆகும், 2 ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த டிசைன்ஸும் நம்ம ஹவர்ஸ் பேஸ்டு இருக்கும். அதில் அதை வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது. 1 ஹவருங்கிறது பேசிக் ப்ளவுசஸ் தான், அவ்வளோதான். ஓகே. பேசிக் சல்வாஸ், ஈவன் தோ பேசிக் லெஹங்காஸ் Even பேசிக்ல பண்ணலாம். ஓ, ஈவன் சல்வாஸ் கூட ஓகே, சல்வாஸ் லெஹங்காஸ் கூட பண்ணுறது பேசிக். ம் பேசிக் திங். ரைட். ஸோ இந்த குவாலிட்டி டெலிவரி அண்ட் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 1 hour டெலிவரி அப்படின்னு இருந்தாலுமே ஐ திங்க் வென் யூ கிக் ஸ்டார்டட் இட் நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. நிறைய லைக் நம்மளுக்குன்னு ஒரு சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். ஆனால் என்னடா நம்மளோட சிக்னேச்சர் நிறைய பேர் வந்து பண்ணும்போது ஐ திங்க் ஃபார் சம் ரீசன் லைக் நம்ம ஹியூமன்ஸோட டெண்டன்சி வந்து ஃபர்ஸ்ட் யார் க்ரியேட் பண்ணாங்களோ அதை மறந்துடுவாங்க ஈஸியாக. அந்த பயம் உங்களுக்கு எதாவது இருந்திருக்கா அது வரைக்கும்? இல்லை, எங்கள் குவாலிட்டி மேலே ரொம்ப 100% எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த பயம்லாம் இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இது உங்களோட சிக்னேச்சர் அப்படின்னாலுமே நாட் ஸ்டுடியோட இன்னொரு வேறு எதனா சிக்னேச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற புது டிசைன்ஸ் தான். இன்னும் நெக்ஸ்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு நியூ டிசைன். அது எங்கேயுமே இல்லாத டிசைன் தான் ரிலீஸ் பண்ணுறோம். மேபி ஒரு 2 to 3 months அது ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிரான்ச் ஓப்பனிங்கில் அது லான்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஹஸ்பண்ட்னால தான் வந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு இருந்தாலுமே we all know like you were into fashion and இதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னால தான் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஐ ஆல்சோ ரெட் அபவுட் யூ ஒரு 3 மெஷின் வச்சு தான் இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டுலாம். அந்த 3 மெஷின் வாங்குறதுக்குமே வந்து ஒரு தனி சம்பாதியம் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தாலுமே மெஷின் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த 3 மெஷின் வாங்குறதுக்குமே ஒரு பாடுபட்டிருப்பீங்கள. டு கிக் ஸ்டார்ட் வித் தட் ஸ்ட்ரகிள்ஸ் நான் கண்டிப்பாக தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலி அந்த 3 மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் குட்டியாக ஒர்க் பண்ணி டிசைன் ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்குறது நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ why don't we start in at home? நான் என்னோட வீட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3 மிஷின்ஸில் அந்த டைம் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 4 months கொரோனா லாக்டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, அது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். பிகாஸ் ஏன்னா லாக்டவுனில் ஸ்டிச்சிங்க்கு யாருமே இல்லை. ஸோ எனக்கு என்னோட டெய்லர் பக்கத்தில் இருந்ததுனால நான் பண்ணும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ணும்போது ஸோ இது ரொம்ப பூமாக இருந்தது எனக்கு 2019 தான். ஓகே we are doing good, something we are doing good. ஏன்னா ப்ரைடலுக்குலாம் இப்போ எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. ஓகே நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது 3 மெஷின்ஸ் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து அது வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா பிகாஸ் இட் இஸ் பிஸ்னஸ்னா இட்ஸ் ஆல்வேஸ் அன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு பயம் ஓரமாக இருக்கும். வாட் இஃப் இது ஒரு லாஸ் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும்ல. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக. நான் பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ணல தீபிகா. ஸோ ஷியோராக சொன்னால் பெருசாக 3 மிஷின் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பொட்டிக்கு தேவைப்படாது. ஓகே, உண்மையிலே சொல்லணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அண்ட் கரெக்டாக நம்ம பண்ணாலே போதும். யார் வேணால் இதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை நானே எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் டே பை டே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்க ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இனிஷியலில் எந்த ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ பண்ணுறா, டைம் பாஸ் பண்ணுறா அப்படி தான் சொன்னாங்க. ஓகே நம்ம இது கொஞ்சம் நான் ரொம்ப 17 hours நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எஸ், ஐ ஒர்க் டவுன். ஒரு என்னோட வீட்டில் இருந்தேன்னா அந்த ஒர்க்கு தூக்கமே இல்லாமல் 17 hours ஐ ஒர்க் இட். ஸோ பிகாஸ் இந்த பேஷனை நான் ரொம்ப லைக் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால ஈவன் தோ ஒரு அயனிங் மாஸ்டர்லாம் வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இனிஷியல் டேஸில். அது நானே பண்ணுவேன். ஸோ ஐ ஒன்ட் வெயிட் ஃபார் சம்ஒன் டு டூ திஸ். ஐ ஒர்க். அந்த மாதிரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாட் டிசைனர் ஸ்டுடியோவை நாங்கள் லான்ச்சே பண்ணோம். நைஸ். அஃப்கோர்ஸ் இது ஒரு அழகான ஸ்ட்ரகிள் அப்படின்லாம் தாண்டி என்னன்னு சொல்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தாண்டி இப்போ ஒரு அழகான ஒரு பொசிஷனில் வந்தாச்சு. ஆனால் வந்து இன்னும் நான் இது இவ்வளோ ரீச் ஆகிருக்கணும் பிகாஸ் லைக் நான் காம்படிஷன் வந்ததுனால எங்கேயோ ஒரு சம்வேர் ஒரு மிஸ்ஸிங் பசில் மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு அது ஃபீல் பண்ணது உண்டா? அப்படி இருந்தது இல்லை. ஓகே, ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த 1 hour இது சொல்லியிருந்தீங்கல்ல, அது ஒரு உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்னு இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஓகே இது இவங்க தானே, இது இவங்களோட ஸ்டைல் தானே அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஈவன் செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஸ்டார்டட் கம்மிங். தே அப்ரிஷியேட் லாட். ஆக்சுவலி 1 hourல வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவன் தோ செலிப்ரிட்டியோட பொண்ணுங்க வந்து துபாயில் அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஸோ அவங்க ரொம்ப
தேங்க்யூன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் எனக்கு பண்ணது யாருமே இல்லை. ஜஸ்ட் 45 மினிட்ஸில் அந்த ப்ளவுஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு மாதிரி நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு செலிபிரிட்டிஸ். திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதான ஒரு ஷூட் இருக்கும், இல்லை ஏதான ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும், நத்திங் டு வேர் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த டக்கு டக்குன்னு பண்ணுற அந்த கயோஸ் இருக்குல்ல, லைக் என்னன்னு சொல்லுது, ஒரு பக்கம் வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுமே வந்து நம்ம கஸ்டமர் தான் அப்படின்னு இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிற போது அந்த கயோஸ் அண்ட் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சுச்சுவேஷனே. கண்டிப்பாக அதை பற்றி மிட் நைட்லாம் கால் வந்திருக்கு. ஓகே, மாதிரி உடனே பண்ணி கொடுத்துருக்கோம். மிட் நைட்லேயுமே. ஆனால் அவைலபிலிட்டி ஆஃப் பீப்புள்னு ஒன்று இருக்கும்ல மேம், அது இல்லை அவங்களே டேரெக்டாக வந்துருவாங்க. ஸோ யாராவது பர்சன்ஸ் அனுப்புவாங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யாருன்னு சொல்ல வேண்டாம். புரியுது புரியுது, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் அது அந்த கயோட்டிக் மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்போது நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோம்? ரொம்ப ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக தான் இது பண்ணுறேன் நான். நைட்டு கால் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதே இல்லை. ஓகே பண்ணலாம், இவன் ஓகே பண்ணலாம், எடுத்து பண்ணலாம். நான் கேட்குறது டீம் கிட்ட மட்டும் கேட்பேன் ஒரு சஜஷன், பண்ணலாமா அப்படின்னு. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா வில் டூ, இல்லைனா அவங்க ஓகே சொல்லுவாங்க. பிகாஸ் என் டீம் அந்த அளவுக்கு சப்போர்ட் நல்ல டீம் அவங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் யூ ஸ்டார்டட் வித் 3 மெஷின்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இட் வாஸ் ஜஸ்ட் யூ அண்ட் ஹஸ்பண்ட். இப்போ எவ்வளோ பெரிய டீம், எத்தனை பேர் ஒர்க்கிங்? 40 to 45. வா. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் வாட் இட் இஸ் யுவர் சிக்னேச்சர் இஸ் குவாலிட்டி அண்ட் ரைட் டைமில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. பட் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சேர்த்து வச்ச ஆட்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது யூ டோல்ட் அபவுட் யுவர் டீம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த சேகரிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டீம் எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான இதுவே அதுதான். ஒவ்வொருத்தங்களையும் நான் ட்ரெயின் பண்ணுறது நான் தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தங்களையும் ட்ரெயின் பண்ணும்போது அது முடிகிறதுக்கே 3 months ஆயிரும். ட்ரைனிங் பீரியடே 3 months. ஏன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்கே அதுதான். 3rd month அப்புறமும் போகிறவங்களும் இருக்கிறாங்க. திருப்பியும் வந்துடுவாங்க வேற எங்கேயாவது பார்த்துட்டு, சரி இது பெட்டரான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து செட்டிலாக இருக்கணும் இருந்திருக்காங்க. இனிஷியல் டேஸில் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ ஒரு 7 years யாருமே வெளியில் போகல, அங்கேயே அதே டீம் மெயின்டைன் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 45 people இன் அ டீம். இப்போ இது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அவுட் டு எக்ஸ்பேண்ட், என்ன மாதிரி பிளான்ஸ்? நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் பண்ணுறோம். இது 1 by 1 நாட்டை ரொம்ப ரஷ் பண்ணல, டைம் எடுத்து தான் நம்ம லான்ச் பண்ணுறோம் ஒவ்வொரு பிரான்ச்சுமே. ஸோ இனிஷியல் நடுவில் நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸோட டைப்பில் இருந்தோம். ஈவன் 4 branches டைப் பண்ணியிருந்தோம். ஓகே, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அங்கேயும் நாங்கள் டைப் பண்ணியிருந்தோம். அதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா மேன் பவர் இங்கேருந்து நாங்கள் அங்கே அனுப்புறதும், ஸோ அங்கே அரேஞ்ச் பண்ணுறது, புரியுது. அது ரொம்ப நல்ல டாஸ்க்கே எங்களுக்கு. அதுதான் அது இப்போ நாங்கள் டைப்பில் இல்லை. ஸோ இப்போ வெளியில் வந்துட்டோம் அதில். ஓ ரைட் ரைட் ரைட். அஃப்கோர்ஸ் இப்போ பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்லாம் இருந்தாலும் நான் இனிஷியலாக கேட்ட இதுதான். பிகாஸ் நம்மளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தால் பக்கத்தில் வந்து நிறைய இடம் இல்லைன்னா நம்மளை சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய ப்ரைடல் பொட்டிக்ஸோ இல்லை பொட்டிக்ஸோ அஃப்கோர்ஸ் உங்களை மாதிரி இந்த 1 hour இது அப்படின்ட்டுலாம் பண்ணும்போது நிறைய இது சூஸ் பண்ணுறதுக்கு மத்தியில் நம்மளும் சர்வைவ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணாலே டெஃபினட்டாக சஸ்டெயின் ஆகலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா அதே ஸ்ட்ரீட்டில் ஸ்ரீநகரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் நாங்கள் சஸ்டெயின் ஆகிருக்க ரீசன் வந்து குவாலிட்டி தான். ஸோ எப்படி நம்ம கொடுக்குறோங்கிறது தான். கண்டிப்பாக. ஸோ ரொம்பவே அழகான ஒரு பயணம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு மேனோட சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு விமன் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஐ திங்க் ஹீல் பி வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் அவரோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து ஒரு மாதிரி இருந்தாலுமே ஓகே நம்ம ஒய்ஃப் நம்மளுக்காக ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஹவு ஹாப்பி ஹீ இஸ் வாட்சிங் யூ க்ரோ? ஹாப்பி, ஹீ இஸ் வெரி மச் ஹாப்பி. ஹீ இஸ் நவ் கரண்ட்லி டூயிங் IT ஒர்க். ஸோ மேபி ப்ராபபிளி 1 or 2 yearsல இது பெருசாக பண்ணும்போது he'll be coming back. Yes, waiting for that. Yeah, so ஒரு அழகான கப்பலாக வந்து இன்னும் இதை வந்து பயங்கரமாக ரீச் பண்ணணும்னு மை பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களுக்கான ஸ்டைல்ஸ்க்கே வந்து ஒரு தனி என்னன்னு சொல்கிறது ரிப்பீட்டிவ் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து போடுற கமெண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் பற்றி கூட நம்ம பேசியே ஆகணும். ரொம்ப நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நிறைய நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்குது. பிகாஸ் ஆஃப் த 1 hour தான் அந்த டைம் கொடுக்கறது தான் விஷயமே கிளைண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு. NRI கிளைண்ட் ஜாஸ்தி எனக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானதே இந்த குவாலிட்டி அண்ட் வந்து 1 hour ஸ்டிச்சிங். பட் ஆனால் இப்போ சில விஷயங்கள்லாம் வைக்கும்போது வி கான்ட் காம்ப்ரமைஸ் ஆன் த ப்ரைஸிங் ஆல்சோ. சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. வென் இட் கம்ஸ் டு பொட்டிக்னா தேர் ஆர் ஸ்டீரியோடைப்ட் ஆஸ்
ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து இல்லை வேணாம் நான் நார்மல் டெய்லர்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் 1500 என்னோட ப்ரைஸும் 1500. ஸோ அது வந்து குவாலிட்டியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே. ஸோ அதுவே ஃபைன் தான். பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி அண்ட் 1 hour ஸ்டிச்சிங் அண்ட் நோ காம்ப்ரமைஸ், அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் வந்து உங்களோட முயற்சி வந்து வரணும் அப்படின்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இப்போ 45 இருக்கிறது வந்து அப்படியே 100 ஆகிட்டு அப்படியே 200 300 இன்னொரு பெரிய போகணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.